இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் மிகுந்த மகிழ்ச்சியோட வாழ்த்துகிறேன். நாம் தண்ணீர்களை குறித்ததான செய்தியை இந்த வாரத்திலே தியானிக்கிறோம். முதல் நாளிலே நாம் தியானித்தோம், தேவன் ஜலத்தில் அசைவாடினார், அசைவாடின தேவன் புதிய உலகத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லி. நாம் மற்றும் அடுத்த நாளிலே அந்த ஏதேன் தோட்டத்து மிகப்பெரிய நதியை குறித்ததான அதன் ஆறுகளை குறித்ததான அர்த்தங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. இங்க ஒரு தண்ணீர் உள்ள இருக்கிற இடத்தின் அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். சமுத்திர கரை. அந்த சமுத்திர கரையில அண்டர் அழகா அந்த இடத்த சொல்றாரு. என்னென்ன இடத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த சைட்ல இருக்கிற இப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இடத்துல நீங்க பாளையம் இறங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன இடமா இருக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய சமுத்திரத்தின் கரையா இருக்கிறது. இந்த இடத்துக்கு கர்த்தர் தான் ஜனங்களை அழைச்சிட்டு வர்றார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மிகப்பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை காட்டி தம்முடைய தாசனாகிய மோசே மூலமாக அந்த 10 வாதைகளை அடையாளமாக காட்டி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வழி நடத்தி வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்ப ஜனங்கள் யுத்தத்தை பார்த்தா மனம் அடிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி வர்றாங்க. எல்லாரும் பெலிஸ்தர் தேச வழியா அப்படி சுத்தி வர்றாங்க. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியா எல்லாம் சுத்தி வராங்க. இப்ப கரெக்டா சமுத்திர கரையில பாளையம் இறங்க சொல்லியிருக்கிறார். அங்க நிக்கிறாங்க. சரியா? நம்மள கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறார் அப்படின்னா எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாரோ அந்த இடத்துல வழியே இல்லைன்னா கூட நமக்காக வழியை உண்டாக்குவார். அங்க வாய்ப்பே இல்லைன்னா கூட அதிசயமா அவர் ஒரு விஷயத்தை செய்வார். இது யாருக்கு அப்படின்னா கர்த்தரால் நடத்தப்படுகிறவங்களுக்கு. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு ஜனங்களை நடத்தி அவர்தான் இந்த சமுத்திரத்து கரையில பாளையம் இறங்க சொல்லி இருக்கிறார். ஆனா என்ன நடக்குது? அப்படி 14வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க. அவங்க அப்படியே நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. தேசத்துல திகைச்சு திரியிறாங்க, வனாந்திரம் அவங்களை அடைச்சு போட்டுட்டு, அதனால நம்ம இப்போ அப்படியே பின் தொடர்ந்து போய் அவங்கள வளைஞ்சி பிடிச்சு எப்படி மறுபடியும் அவங்களை எகிப்துக்கு இழுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்க 600 ரதங்களோடு பார்வனுடைய சேனைகள் எல்லாம் புறப்படுறத நம்ம பார்க்க முடியும். இப்ப 10வது வசனத்துக்கு வாங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. மிகவும் பயந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. இதுல வேற மோசைக்கு மேல அவங்களுக்கு கோபம் வருது. 2 திட்ட வேற செய்யறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அமைதியா இருங்க, சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை தான், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா ஆண்டவர் கோலை ஓங்கி கையை நீட்டிட்டேன்னா சமுத்திரம் எப்படி பிளக்கும்? அதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை, பிளக்க வேண்டியது அவர் வேலை. எவ்வளவு ஆச்சரியமா ஆண்டவர் வழி நடத்தினத இப்ப நம்ம நம்ம வாழ்க்கை காரியங்களோட பொருத்தி பார்க்கணும். இந்த தொழில ஆண்டவர் தான் தொடங்கி தந்தாரு. இந்த இடத்துல நிக்கிறோம். ஆனா இப்ப முன்னேறதுக்கு வழி இல்லை, தடையா நின்னு போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம லாக் ஆயிரும், நிக்கிறோம். அதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவம். வனாந்தரம் அடைச்சு போட்டுச்சு, சமுத்திரம் அடைச்சு போட்டுச்சு, எங்கேயும் போக முடியாது. பின்னாடி துரத்திட்டு வர்ற பார்வோனுடைய சேனை, அங்க முன்னும் நகர முடியாது, பின்னும் நகர முடியாது. அப்படி ஒரு நெருக்கத்துல நிக்கிறோமா? இது பாருங்களேன், ரொம்ப இது எப்படி சொல்றது, ஆச்சரியமான அனுபவம் தான். ஆனா அது நடக்கிற அந்த சம்பவிக்கிற நேரத்துல ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கோவம். ஆண்டவர் ஏன் இப்படி கொண்டு வந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்ன எகிப்துல பிரேத குழியா இல்ல, எங்களை கொண்டு இங்க நிப்பாட்டி இங்க போய் சாகடிக்க போறீங்களா அப்படின்னு அவங்க பதறி பேசுறாங்க. அப்பதான்
மோசே வந்து ஜனங்களை சொல்லி, நீங்க வந்து இன்னைக்கு பாக்குற எகிப்தியரை இனி ஒரு நாளும் பார்க்க மாட்டீங்க, நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னபடி கோலை ஓங்கி சமுத்திரத்துல நீட்ட வேண்டிய வேலை. சரியா? இந்த அனுபவத்துக்குள்ள ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. இந்த திரளான தண்ணீர், சமுத்திரங்கிறது கொஞ்சம் தண்ணி கிடையாது, அப்படியே அதை அப்படியே சமாளிச்சுட்டு போயிடலாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திரளான தண்ணீர் சமுத்திரம். அப்ப நம்முடைய பிரச்சனை அப்படிதான் இருக்கும். சமாளிக்க முடியுங்கிற இதுக்கு இடமே இருக்காது, சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற, நம்மளால என்ன செய்யணும்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்தார் அப்படின்னா, பார்வோனாலும் அவனுடைய சேனைகளாலும் ஆண்டவர் மகிமைப்படும்படி. சில நேரத்துல புறஜாதிகளுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி இப்படி நடத்துகிறதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒருவேளை பிரஜாதிகள் மத்தியில குடியிருக்கீங்களா? அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்படி இவங்க தேவன் நம்பி போன தேவன் இவங்களை இப்படி சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டார், அப்படியே ஒரு இக்கட்டான இடத்துல கொண்டு வந்து நீ இந்த குடும்பமே இக்கட்டான இடத்துல தவிப்புல இருக்குது அப்படின்னு சொல்லும்படியா உங்களுடைய சூழ்நிலை இருக்குதா? இது வந்து வேற ஒண்ணுமே இல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களோட கூட ஆண்டவர் பேசுகிறார். அன்றைக்கு பார்வோனாலும் அவனுடைய சகல சேனைகளாலும் எப்படி கர்த்தர் அந்த புறஜாதிகளுக்குள்ள தேவன் தம்முடைய வல்லமைய, தம்முடைய மகிமை விளங்க பண்ணி, நான் கர்த்தர் அப்படிங்கறத எப்படி ப்ரூவ் பண்ணி காட்டினாரோ, அது போல இன்னைக்கு உங்களை அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்கல்ல, முன்னேற முடியாம தடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கீங்கல்ல, முன்னும் பின்னும் நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கீங்கல்ல, இந்த இடத்துல உங்களை கொண்டு புறஜாதிகளுக்குள்ள தேவன் மகிமைப்பட போகிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீங்க பயப்பட வேண்டியதும் இல்ல, கலங்க வேண்டியதும் இல்லை. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யற யுத்தத்தை பாருங்க. அமைதலா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்படைச்சிட்டு அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது. ஏன்னா இது கர்த்தருடைய நாம மகிமை கண்டு புறஜாதிகளுக்குள்ளே தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தரே நடத்தின பாதை. அவங்க அந்த இடத்துல பாளையம் இறங்குவீர்களாக சொன்னதும் அவர் தான். அந்த இடத்துல ஒரு முன்னும் பின்னும் மூவ் பண்ண முடியாதபடி ஒரு இக்கட்டுக்குள்ள அவங்க நிக்கிறதும் உண்மைதான். ஆனா அந்த இடத்துல தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்து சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்து வெட்டாந்தரையில நடக்கிறது போல ஜனங்கள் நடந்தாங்க. கற்பனை பண்ணி நம்மால பார்க்க முடியுதா? நம்ம பக்கத்துல எத்தனை பீச் பார்த்திருப்போம், எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. மோசே ஒரு கோல் அப்படி நீட்டின உடனே அப்படியே கடல் ரெண்டா பொளந்து நடுவுல அவ்வளோ பெரிய வெட்டாந்தரை உருவாகி ஜனங்கள்லாம் நடக்கிறதுக்கு அந்த ரெண்டு பக்கமும் தண்ணி மதில் மாதிரி நிக்கிற அந்த சூழ்நிலைய நம்மால கற்பனை பண்ண முடிகிறதா? அவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த ஆச்சரியமான காரியம் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசுகிற அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எப்பக்கமும் நெருக்கப்பட்ட நிலைமை, அடைக்கப்பட்ட நிலைமைன்னு சொல்லி இன்னைக்கு யார் யார் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, நீங்க அவங்களோட தான் நீங்க பேசுறீங்கப்பா. இந்த சூழ்நிலையில நான் மகிமைப்படுவேன் நீங்க சொல்றதுக்காக நன்றி அப்பா. விசேஷமா புறஜாதியர்களுக்கு மத்தியில, நம்ம சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நீங்க கர்த்தர் பெரியவர்ங்கிறத நிரூபித்து காட்டும்படியாக நீங்க அந்த காரியங்களை நடப்பித்து இருக்கிறீங்க. இதுல நீங்க மகிமைப்படுவீங்க. இந்த யுத்தம் இவர்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உம்முடையது. இந்த யுத்தத்தை நீங்க நடப்பித்து வெற்றி சிறந்து மகிமைப்படுகிற அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள் மகிழும்படி நீங்க செய்யுங்கப்பா. உடைய கரத்துல தந்துட்டோப்பா. பிள்ளைடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி திறக்கிற அதிசயம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வழி திறக்கிற அதிசயம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.